Hi, welcome to Apurva Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் நான் வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக நம்மளோட பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கடுகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ்டு ஆனியன்ஸை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இந்த குழம்பை நீங்கள் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எது கூட வேணால் நீங்கள் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கேன், கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஆனியன்ஸ் நல்லா வதங்கின பிறகு ஆனியன்ஸ் நல்லா வதங்கின பிறகு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா கலந்து விட்டுடலாம். சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கரம் மசாலா போடும்போது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் தக்காளியை 3 தக்காளி சின்ன சின்னதாக எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெய் பிரியணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். இப்போ நம்மளுடைய தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு, நம்மளுடைய ஆயிலும் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கிறேன். சிக்கனோட இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் நமக்கு 40% குக் ஆகிருக்கணும். அதாவது ஒரு 5 to 7 minutes சிக்கன் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகிருக்கணும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கும் 4-5 பேபி பொட்டேட்டோஸும் எடுத்திருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ சிக்கன் செஞ்சாலுமே கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லாமலோ பண்ணலாம். கடைசியாக எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. எனக்கு உப்பு பத்தலை, அதனால நான் அடிஷ்னலாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதும் நம்ம இந்த பேனை மூடி வைக்கலாம். 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். நமக்கு எண்ணெய் பிரிஞ்சதுன்னா அதை கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும்.
அவ்வளோதான், நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம பெப்பரும் கொத்தமல்லியும் போட்டுட்டு குழம்பை இறக்கிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம குழம்பை இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு குக்கிங் வீடியோவோட பார்க்கலாம்.